ஹல்லேலூயா. இந்த நாள்ல இன்னைக்கு போலி விசாரிப்பு அப்படிங்கிற தலைப்புல நான் பேசலான்னு. என்ன போலி விசாரிப்பு அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எடுத்துக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனப்பாடமாய் சொல்லுகிற ஒரு வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்க வேண்டும். அதனால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து கொண்டார். அப்போ தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் மட்டும் தான் நம்மள விசாரிக்கணும். வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்மள விசாரிக்க கூடாது. இந்த உலகமும் சத்ருவும் நம்மை விசாரிக்க வேண்டும், அதாவது போலியாய் விசாரிக்க வேண்டும் என்பதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அதாவது அதை குறித்துதான் இன்னைக்கு பார்க்க போறோம். போலி விசாரிப்புனா என்ன அப்படின்னா, ஆண்டவர் தான் நம்மளை விசாரிக்கணும். இதுதான் பாயிண்ட். ஆனா நிறைய நேரங்கள்ல நாம பிசாசின் விசாரிப்பு ரொம்ப நல்லா இருக்கே, அவன் கேட்கிற விஷயம், அவன் நம்மள அப்படியே ரொம்ப அப்படியே நம்மள தாங்குன்னு தாங்குறானே, விசாரிக்கிறானே அப்படின்ட்டுலாம் பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம். அதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கான செய்தி. அதுக்கு முன்னாடி 2 வசனங்களை நம்ம வாசிடுவோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 27 எப்படி சத்துருடைய விசாரிப்பு, போலி விசாரிப்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் கேளுங்க. 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சொல்லுங்க, சிநேகிதன் அடிச்சா கூட அது அடியில உண்மை இருக்கும். ஒருவன் நம்மளை திட்டினா கூட, நல்லவன் ஒருத்தர் சிநேகிதன் உங்களை திட்டினானா, உங்களை அடிச்சான் அப்படின்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். ஆனா சத்துரு உங்களுக்கு முத்தம் கொடுத்தா கூட அது வஞ்சனை உள்ளதா இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல் மெதுவானது. பார்த்து சொல்லுது, சத்ருவின் சொற்கள், போலியாய் பேசுகிறவருடைய சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெண்ணெயை போல மெதுவா இருக்குமா, மெதுவா இருக்குமா. வெண்ணெய் எப்படி சாஃப்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாஃப்டான வார்த்தைகள். ஆனால் அவன் இருதயமோ யுத்தமா இருக்கு. வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் வெண்ண மாதிரி இருக்கு, ஆனா இருதயமோ யுத்தமாய் இருக்கிறது. அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனால் அவைகள் உருவின பட்டயங்கள். எண்ணெயை போல இருக்கும், ஆனா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுல ஒவ்வொன்றும் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா அது உருவின பட்டயம். பாருங்க, பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட விசாரிப்புகள்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நம்ம மாட்டி சீரழிஞ்சிட்டு இருக்கோம் சில நேரங்கள்ல. என்ன அப்படின்னா, பல நேரங்கள்ல பாருங்க, ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த போலி விசாரிப்புகள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பையன் டிஃபன் எடுத்துன்னு போலன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு எடுத்துட்டு போலன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன கேட்பாங்க, என்னங்க வீட்டுல மிஸ்ஸஸ் செஞ்சே கொடுக்கறது இல்லையா சாப்பாடு. என்னங்க நீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆளு, உங்களுக்கு எல்லாம் தாங்குற மாதிரி ஒய்ஃப் இருந்திருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பேச்சுகள் வர்றப்போ தேவையில்லாத காரியங்கள் ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு நாளைக்கு சமைச்சு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சமைச்சு எடுத்துன்னு வருவாங்க. அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா, அவங்க யாராவது லேடி நடந்து போவாங்க, இவர் என்ன பண்ணுவார், போலியா விசாரிப்பாரு, என்ன மேடம் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் கூப்பிட வரலையா, என் பைக்ல ஏறுங்க நான் போயிட்டு. இந்த மாதிரியான போலி விசாரிப்புகள் நிறைந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ரொம்ப பிராக்டிக்கலா நடக்கிறத நான் பேசுறேன். போலியான விசாரிப்புகளுக்கு மயங்கிறார். நம்மளை விசாரிக்கிறதுக்கு குடும்பத்துல உங்களுக்கு மனைவிக்கு கணவன் இருக்கிறான், கணவனுக்கு மனைவி இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறான். நம்மளுடைய ஒரு ஒரு சின்ன வட்டம் தான் நமக்கு விசாரிப்பின் வட்டம். அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். போலி விசாரிப்புகளுக்கு மயங்கி விடாது. சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முன்னாடி வரும், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போலி விசாரிப்பை கண்டு ஏமாறாதீங்க. அப்ப போலி விசாரிப்புனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிசாசு ஒரு தந்திரமான இது. ஏவாள் கிட்ட அப்படியே விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான், சத்துரு மாதிரி, அந்த சர்ப்பம் மாதிரி என்ன பண்றான், விசாரிக்கிறான்.
மத்த மிருகங்கள் எல்லாம் பேசவே இல்லை. சிங்கம் பேசல, புலி பேசல, கரடி பேசல, எதுவுமே பேசல. சர்ப்பம் மட்டும் பேசுதுன்றப்பவே அந்த விசாரிப்பு எப்படிப்பட்ட விசாரிப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏவாளுக்கு அப்பவே டவுட் வந்துடும். என்னடா இது, எல்லாம் நம்ம 2 பேர் ஆதாம் ஏவாள் நாங்க தான் பேசுறோம், மத்த எதுவுமே பேசல. திடீர்னு இந்த சர்ப்பம் மாத்திரம் பேசுதேன்னு ஒரு டவுட் வந்திருக்கணும். ஆனா அந்த விசாரிப்புக்கு ஏவாள் மயங்கிட்டான். என்னடா, ஒருத்த வந்து எப்படி அழகா வந்து கேட்கிறான், எல்லா எல்லா பழத்தையும் சாப்பிடலாம்னு ஆண்டவர் சொன்னாராம் அப்படின்னு. இல்ல இல்ல, எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அந்த ஒரு பழத்தை மட்டும் நாங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிட்டா நாங்க செத்துருவோம்னு சொன்னாரு. அப்போ அவர் விசாரிக்கிறார், என்ன சொல்றாருன்னா, நீங்க சாகவே சாக மாட்டீங்க, நீங்க சாப்பிட்டுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதுல மடங்குனாங்க அப்படின்னா, போலி விசாரிப்பு, போலி நடிப்பு. நமக்கு சில பேருக்கு தெரியும், நம்ம பேச வரும் பொழுதே அது போலின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். நம்ம மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இவங்க நமக்கு நம்ம கிட்ட நடிக்கிறாங்க, இவங்க உண்மையா இல்ல அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு மெயின். ஆண்டவருடைய விசாரிப்பு தான் மெயின். அதுக்கு மேல வேற யாருடைய விசாரிப்பு, யாருடைய வார்த்தைகளும் நமக்கு தேவையில்லாத வேலை. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 13:1. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்காம அந்த வசனத்துல என்ன இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்லியிருப்பேன். மறுபடியும் நீங்க வீட்டுக்கு தேவைன்னா வசனத்தை கேளுங்க, நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 13:1 ஒரு தீர்க்கதரிசி வரார். ஒரு தீர்க்கதரிசி வந்து ரெகொபெயாம் ராஜா கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாள்ல என்ன பண்ணும், பலிபீடம் வெடிச்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, என்கிட்டயே வந்து பலிபீடம் வெடிச்சு போகும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி, உன்னை நான் அப்படின்னு கையை நீட்டினாரு பாருங்க. கை அப்படியே மறுத்து போயிடுச்சு. கையை தூக்குனவரால இறக்க முடியும். உடனே தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, ஐயா ஐயா சாரி மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு எதிராக பேசிட்டேன், என் கையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த தீர்க்கதரிசியும் சரி இப்போ சரியாவு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே அந்த ராஜா என்ன சொன்னானா, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, தீர்க்கதரிசி நீ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணு போ அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேளுங்க. அப்படி சொன்னோன்னே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கதை இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இன்னொருத்தன் வீட்டுல அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, வந்த வழியே திரும்பி போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் ராஜா கிட்ட சொல்லு. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஒரு டஃப் அண்ட் ரைட்டான ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்ன வார்த்தைய அதுக்கு மேல என்ன பண்ண மாட்டேங்க, வேற யார் சொன்னாலும், ராஜாவே சொன்னாலும் கேட்காத ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். பார்ப்பா, நான் சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் என்ன பண்றான், கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் ராஜா கிட்ட, நான் அப்பம் புசிக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் வந்த வழியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச தூரம் போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு கிழவனான தீர்க்கதரிசி, இப்படி நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, டக்கு டக்குன்னு கழுத மேல சேனை வச்சு அந்த தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு, தீர்க்கதரிசி நீ என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண, அப்பம் புசி, தண்ணி குடி அப்படின்னு சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசி தான் கர்த்தருடைய வார்த்தையில பயங்கரமான உறுதியானவராச்சே, ராஜாவுக்கே எதிர்த்து நின்றவராச்சே. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு, அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, வந்த வழியே திரும்பி போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதோட சொல்லிட்டு அவன் போயிருந்தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கிழவனான தீர்க்கதரிசி சொல்றான், எப்பா நானும் ஒரு தீர்க்கதரிசி தான்ப்பா, பாருங்க போலி விசாரி, நானும் தீர்க்கதரிசி தான்ப்பா. என்கிட்ட ஒரு தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையா ஒரு விஷயத்த சொன்னான். என்ன சொன்னான்னா, உன்னை வீட்டுல கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட சொன்னான். பாருங்க, இதை கேட்டு நம்மால நம்பிட்டோம். நிறைய நேரங்கள்ல போலி விசாரிப்புக்கு நாம என்ன பண்ணிட்டோம், நம்பி. அது உண்மையான விசாரிப்பு தானா, இல்ல பொய்யான விசாரிப்பான்றதை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க, அவன் சொல்றான்,
நானும் தீர்க்கதரிசி தான்ப்பா, என்கிட்ட ஒரு தூதன் வந்து சொன்னான். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது இவரு. இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னா, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு யார் சொன்னா? ஆண்டவரு சொன்னாருங்க. ஆனா இங்க சொன்னது யாரு? தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக சொன்னான்னு இந்த கிழவனான தீர்க்கதரிசி போய் சொல்றாரு. இந்த பொய்யான விசாரிப்புக்கு இவன் ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், வீட்டுக்கு போய் தட்டுல சாப்பாடை போட்டு குடுத்து, சாப்பாடு எடுத்து ஒரு வாய் தான் வச்சாரு. அந்த கிழவனான தீர்க்கதரிசி அப்படியே பிளேட்டை மாத்தியாச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனால, யாரு கூப்பிட்டதே இந்த கிழவனான தீர்க்கதரிசி தான் வீட்டுக்கு. ஆண்டவருடைய வார்த்தைய மீறி நீங்க வந்து சாப்பிட்டதுனால, உன்னுடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறைக்கு போய் சேருவது இல்லை. பாருங்க, நம்மளை அழிக்கிறது தாங்க பிசாசுக்கு நோக்கம். என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஆத்மாவை கொல்வதுதான் அவனுடைய நோக்கமே. அப்போ நம்பி போனா, இந்த ஆளு கிழவனான தீர்க்கதரிசி கூப்பிட்டுருக்காருன்னு என்ன பண்ணான், நம்பி போனான். பொய்யான விசாரிப்புக்கு அவன் என்ன பண்ணிட்டான், செவி சாய்ச்சிட்டான். செவி சாய்ச்ச பிறகு நம்பி போன இடத்துல அவனுக்கு இதுதாங்க சத்துருவின் விசாரிப்பு, பொய்யான விசாரிப்பு என்ன கூடாது, நம்ப கூடாது. நம்புனீங்க அப்படின்னா நம்முடைய ஆத்மா என்ன பண்ண, கொல்லப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எசேக்கியா அழுது, அவனுக்கு மரண நிச்சயம் ஆயிடுச்சு. ஏசாயா சொல்றாரு, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணுப்பா, சொந்தக்காரங்களை எல்லாம் சொல்லி அனுப்பு, உங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சு. அழுது சுவர் புறமா திரும்பி அழுது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட 15 வருஷத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டார். நான் வாங்கின பிறகு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பெரோத்தாக் பலாதான் அப்படின்னு சொல்லி ஒரு பாபிலோனிய ராஜ் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, எசேக்கியா சௌக்கியமா இருக்கியாப்பா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி, இந்தா உனக்கு வெகுமானம்னு சொல்லி தங்கம் வெள்ளி எல்லாம் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. விசாரிப்பு எங்க இருந்து வருது, யூத ராஜாவுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா, பாபிலோன் ராஜா கிட்ட இருந்து வருது. நல்ல கவனம். பாபிலோன் எப்பவுமே யூதர்களுக்கு எதிரானவர். அப்போ அவன் விசாரிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து எதையோ என்ன பார்க்கலாம், எடுக்க போறாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே போலி விசாரிப்பு இருந்ததுன்னா, நம்ம கிட்ட இருந்து எதையோ ஒரு காரியத்தை அவன் எடுக்க போறாங்கிறத நல்லா தெளிவா புரிந்து கொள்ளணும். பாருங்க, உடனே எஸ்ஐகேக்கு ரொம்ப, ஐயோ ச்சே, என்னடா இவனை ஒரு எதிரியே நினைச்சிட்டு இருந்தோம், இவன் இந்த அளவுக்கு நம்மளை விசாரிக்கிறானே, நம்முடைய எப்படி நம்ம உடம்பு சரியில்லை, பக்கத்து ஊர் ராஜா கூட நம்மள என்ன பண்ணல, கேட்கல, இஸ்ரவேல் ராஜா கூட நம்மள என்ன பண்ணல, கேட்கல. ஆனா இந்த பாபிலோன் ராஜா பாரு நம்மள எப்படி வந்து விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமாயி போச்சு. உடனே அவர் இன்வைட் பண்றாரு. வசனம் சொல்லுது, 4 விஷயத்தை அவன் செய்யறான். முதலாவது, அவன் அங்கீகரித்தான். என்ன? போலியான விசாரிப்பை அவன் அங்கீகரிக்கிறான். 2வது, கூப்பிட்டுட்டான், வாங்க வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்ட பிறகு என்னத்தை தெரியுமா திறந்து காட்டுறான், பொக்கிஷ சாலையை திறந்து. யாருகிட்ட? சத்துரு கிட்ட பொக்கிஷ சாலையை திறந்து காட்டுகிறான். பொக்கிஷ சாலை, என்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு வெள்ளி இருக்குதுன்னு எல்லாத்தையும் என்ன பண்றான், திறந்து. உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க வந்தா எங்க உட்கார வைப்பீங்க? ஹால்ல உட்கார வைப்பீங்க, ரிசப்ஷன்ல உட்கார வைப்பீங்க, சோஃபால உட்கார வச்சுட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா நேரா போய் பீரோ திறந்து இருந்தாப்பா, இந்த ஒரு 10 பவுன் சங்கிலி இருக்குது, 4 பவுன்ல வளையல் வச்சிருக்கேன், இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்குது, இது இல்லாம ஒரு 1,00,000 கேஷ் இல்ல, இதெல்லாம் நம்ம யாராவது காட்டுவோமா? ஆனா இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, ராஜா அரண்மனையில் உள்ள பொக்கிஷ சாலையை ஓபன் பண்ணி, தங்கம் எவ்வளவு இருக்குது, வெள்ளி எவ்வளவு,
இதையெல்லாம் ஓபன் பண்ணிக்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய கந்த வர்க்கம் பரிமள தைலத்தெல்லாம் காட்டுறாரு. நான் எதனால இவ்வளவு வாசனையா இருக்கேன்? பிசாசுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. சத்துருக்கு சில விஷயங்கள் எல்லாம் வாயை திறந்து சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வாயை திறந்து பேசுறத மாத்திரம் தான் சத்துருவால புரிஞ்சுக்க முடியும். நல்லா இது ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்கள் வாயை திறந்து என்ன அறிக்கை செய்றீங்களோ அதை சத்துரு கேட்ச் பண்ணும். அதனால எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட நீங்க மௌனமா பேச முடியும், எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில பேச முடியும், அதையெல்லாம் பிசாசால புரிந்து கொள்ள முடியும். ஏன் அந்நிய பாஷை நமக்கே தெரியும். எதுக்கு நம்ம அந்நிய பாஷை பேசுறோம் அப்படின்னு சொல்லி தான் சில நேரங்களில் யோசிப்போம் இல்லையா? எதுக்கு அப்படின்னா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ரகசியம். இந்த பிசாசால என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ள முடியாது. அதே போல சில விஷயங்களை நம்ம ஓப்பனா பிசாசுகிட்ட சொல்லி, ஏன் நான் ஏன் இவ்வளவு வாசனையா இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்றேன் இசைக்கா, இந்த பரிமளத்தை தான் யூஸ் பண்றேன், இந்த கந்தவர்க்கம் தான் யூஸ் பண்றேன். நமக்கு யார் தெரியுமா வாசனை? ஆண்டவர் தான் வாசனை. போய் அமைதியா மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம அதை வச்சுட்டு பெருமை பாராட்டி, நம்ம அதை வச்சுக்கிட்டு பெருமையா என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, என்னுடைய நறுமணம் வீசக்கூடிய அளவுக்கு நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்லாம் என்ன பண்ணக்கூடாது, பெருமையா பேசக்கூடாது. அடுத்த மூணாவது ஒரு மெயினான விஷயம் காட்டுறான். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆயுத சாலையை ஓபன் பண்ணி காட்டுறான். ஆயுத சாலைனா என்ன அப்படின்னா, என்னுடைய பலம் என்ன, நான் எவ்வளவு கத்தி வச்சிருக்கிறேன், எவ்வளவு பீரங்கி வச்சிருக்கிறேன், எவ்வளவு AK-47 வச்சிருக்கிறேன், இதையெல்லாம் காமிக்கிறான். யாருக்கிட்ட? எதிரிக்கிட்ட. இப்ப எதிரி ஒரு பிளானுக்கு வந்துடும், இவன் கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அப்ப இவனை எப்படி அட்டாக் பண்றது, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிச்சாச்சு. ஏசாயா கேக்குறாரு, என்னப்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், இந்த மாதிரி பாபிலோன்ல இருந்து ஒரு ராஜா வந்தாரு. சரி, அவன்கிட்ட நான் எல்லாம் காட்டினேன். எதெல்லாம் காட்டினேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, நான் இந்த அரண்மனையில அவனுக்கு காட்டாத பொருள் என்று எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், காமிச்சிட்டேன். சூப்பர் அப்படின்னு ஏசாயா என்ன பண்ணிட்டு அப்படின்னா, நீ எல்லாத்தையும் காட்டின இல்லையா, ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிடுவான், எடுத்துட்டு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய விசாரிப்புக்கு எசேக்கியா தலை சாய்த்ததுதான், இல்லை ஆட்டினது. ஆஹா, என்ன ஒரு அருமையான விசாரிப்பு அப்படின்னு சொல்லி அந்த போலி விசாரிப்பை நம்பி ஏமாந்தது இந்த எசேக்கியாவின் அவர். அப்போ நல்லா கவனிங்க, எங்கிருந்து விசாரிப்பு வருகிறது? சத்துருவிடம் இருந்து விசாரிப்பு, இல்லை நம்மை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய நண்பர்களிடம் இந்த விசாரிப்பு. இந்த விசாரிப்பின் நம்பகத்தன்மை, விசாரிப்போட உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையான விசாரிப்பு தானே, அது எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. எகு அப்படிங்கிற ஒரு ஏசபேலை கொல்றதுக்கு போறார். அப்ப ஏசபேல் ஜன்னல் வழியா பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் சின்னதா சொல்றேன். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, தகப்பனை ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா, சிம்ரி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப இது வெளிப்புறத்துல இருந்து பாக்குறப்போ இது ஏதோ ஒரு விசாரிப்பு மாதிரி இருக்கு, அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள பல அர்த்தங்களை உடைய வார்த்தையா இருக்கு. ஒரு 3 அதிகாரம் முன்னாடி வாசிச்சீங்கன்னா, சிம்ரி என்கிற ஒரு ராஜா 7 நாள் தான் ராஜா வந்திருக்காரு. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான நாட்கள் ஆட்சி செஞ்சவர் நினைக்கிறேன். 7 நாள் ஆட்சி செஞ்ச சிம்ரி என்கிற ஒரு ராஜா செத்து. அப்போ இந்த ஏசபேல் விசாரிக்கிற மாதிரி எப்படி சொல்றான்னா, கிண்டல் பண்றான். உன்னையும் 7 நாள்ல நான் என்ன பண்ணுவேன், ராஜாவுல இருந்து தூக்கிடுவேன், இல்ல உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணும் இந்த மாதிரியான போலி விசாரிப்புகள்ன்னு சொல்லிட்டு அங்க எகு காட்டுறாரு. எகு சொல்றாரு, யாரா மேல இருக்கா அப்படின்னு. ஒரு 3-4 பேர் எட்டி பாக்குறாங்க. அந்த பொம்பளை பிடிச்சி கீழே தள்ளி, எசபேல பிடிச்சி கீழே தள்ளி, கீழே தள்ளி போறாங்க. எசபேலுடைய சரீரத்தை நாய்கள் தின்னு வசனம். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே எசபேலின் சரீரத்தை நாய்கள் தின்பது. பாருங்க, இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் போலி விசாரிப்புகள். பேதுரு ரொம்ப ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா, ஆண்டவர் ஒரு ரகசியத்தை பேசுறாரு. நான் சிலுவையில போய் நான் மரணம் அடைய போறேன்ப்பா, நான் சாக போறேன், எனக்கு மரணம் அடைஞ்சு நான் 3ஆம் நாள். பேதுரு சொல்றார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. பர்சனல் ரெஃபரன்ஸ் வேணும்னா சொல்றேன், மத்தேயு 16:23. ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது, நீங்களாம் சிலுவையில மறிக்க கூடாது, நீங்களாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும்.
ஆண்டவருக்கு பேதுரு சொல்றாரு, அதெல்லாம் மதிக்க கூடாது நீங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது போலி விசாரி, சத்ருவின் விசாரி. இல்லைன்னா நான் இது வரைக்கும் யோசிச்சிருக்கேன், ஏன் பேதுருவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும். பேதுரு இவர் செலக்ட் பண்ண சீசன் ஆச்சு, அடுத்து சபையவே இவர்கிட்ட தானே கொடுக்குறேன்னாரு. இவர் எப்படி பேதுருவை பார்த்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பின்னாக போ சாத்தான். பேதுருவை பார்த்து சொல்றாரு, பிரதான சீஷனை பார்த்து பின்னாக போ சாத்தான். என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியுது எந்த விசாரிப்பு உண்மையான விசாரிப்பு இல்லை, இது ஒரு போலி விசாரிப்பு. கர்த்தருடைய சித்தத்தை மாற்றக்கூடிய விசாரிப்பு, கர்த்தருடைய சித்தம் என்னவென்று தெரியாமல் பேசக்கூடிய விசாரிப்பு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலைக்கு போலாங்க, என்னங்க காசு வருது, காசு தானே முக்கியம், சச்சா போனா போய் சாப்பாடு போட போகுது. கேட்கறது கரெக்டா இருக்கும். ஆமா, கரெக்ட் தானே அவர் சொல்றது. ஞாயிற்றுக்கிழமை போனா டபுள் சேலரி தராங்கல்ல, போலாமே. மாதிரியான போலி விசாரிப்புகளை கண்டு ஏமாந்துடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அடுத்தது நம்ம ஆண்டவர் தாங்க எக்ஸாம்பிள். எப்படி ஹேண்டில் பண்ணாரு பாருங்க பேதுரு. பின்னாடி போ சாத்தான். கர்த்தருடைய சித்தத்தை மாற்றுறதுக்குன்னு எதுவுமே என்கிட்ட ஐடியா என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, நீ விசாரிக்க கூடாது. நிஜமா அந்த சாத்தான் ஆண்டவர் டெம்ப் பண்ணப்ப என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ அப்பத்தை என்ன பண்ணுங்க, கல்ல என்ன பண்ணுங்க, அப்பமா மாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னார். பிசாசு சொன்னோன்னு என்ன சொன்னாரு? அதுக்கு ஒரு வசனத்தை சொன்னார். அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, தாழ விழுங்க, இந்த பூமியவே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க. இதெல்லாம் போலி விசாரிப்பு. இவருக்கு பசிக்குதுன்னு பிசாசு கவலையா? எல்லாருக்கே ஏசப்பாக்கு பசிக்குதுன்னு பிசாசு கவலை. ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த கல்ல என்ன பண்ணுங்க, அப்பமா மாத்தி சாப்பிடு. நீ ரெண்டு பணிந்து கொண்டீங்கன்னா இந்த உலகத்தையே நான் உங்களுக்கு என்ன பண்றேன். இந்த மாதிரியான போலி விசாரிப்புகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அப்பாலே போசாத்தான். சிம்பிள் வேர்ட் ஆண்டவர் சொன்னது பேதுருக்கிட்டே அதைதான், பின்னாக போசாத்தான், இங்க அப்பாலே போசாத்தான். நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், போலி விசாரிப்புகள் நம்ம கிட்ட வர்றப்போ, ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றுகிற விசாரிப்புகள் நம்ம கிட்ட வர்றப்போ, சில காரியங்கள் நம்ம அப்படியே வெண்ணெய் மாதிரி வசனத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல வெண்ணெய் மாதிரி பேசி நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணுகிற பேச்சுகள் நம்ம கிட்ட வரப்போ, நம்ம பேச வேண்டிய ஒரே வார்த்தை போசாத்தான். இன்றைக்கு தலைப்பு வசனத்தின்படி அவர் உங்களை விசாரிக்கிறவரான ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை இது நான் விசாரிக்கிற தேசம். சோ ஆண்டவருடைய ஒரு கேரக்டரே என்னன்னா விசாரிப்பு. அவர் விசாரிப்பார், நீ நல்லா இருக்கியாப்பா, அவன் ஏன்பா அழுகுற, அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஆண்டவருடைய ஒரு கேரக்டர், ஆண்டவர் பேசுவோம். அதை விட்டுட்டு நாம உலக விசாரிப்புகள், சத்துருவின் விசாரிப்புகளுக்கு, போலியான விசாரிப்புகளுக்கு நாம செவி கொடுத்துட்டு இருந்தோம், அது எல்லாமே வஞ்சகம். விசுவாசம் வாயிலிருந்து உண்மை வராது, என்னைக்குமே பொய் தான் வரும். அவன் பொய்யலும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு வசனம் சொல்லுங்க. அதனால உலகத்தின் விசாரிப்புகளுக்கு செவி சாய்க்காதீர்கள். ஆண்டவரே உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.